அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கீழக்கரையில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் 930 காளைகள் களம் கண்ட ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவு பெற்றது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் குமார். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழரின் பாரம்பரிய விழாக்கான ஜல்லிக்கட்டு இந்த ஆண்டு தைத்திருநாள் நடைபெற வழக்கம். அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் ஆகிய இடங்களில் விறுவிறுப்பாக நடைபெற்று முடிந்த நிலையில் இன்று காலை கலைஞர் நூற்றாண்டு ஏறுதல் அரங்கத்தில் துணை முதல்வர் உதயநிதியின் பிறந்தநாளை முன்னிட்டு மதுரை கிழக்கு தொகுதி சார்பில் இன்றும் நாளையும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுகிறது. இந்த நிலையில் இந்த போட்டி வணிக மற்றும் வணிகத்துறை அமைச்சர் மூர்த்தி அவரது தலைமையில் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். கலைஞர் நூற்றாண்டு ஏறுதல் அரங்கத்தில் இன்று நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியில் சுமார் 932 காளைகளும் 335 மாடுபிடி வீரர்களும் களமிறக்கப்பட்டனர். மேலும் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு உரிமையாளருக்கும் வீரர்களுக்கு சைக்கிள் மற்றும் தங்க காசு, மிக்சி போன்றவற்றை பரிசுகள் வழங்கப்பட்டது. தற்போது ஜல்லிக்கட்டானது நிறைவு பெற்ற நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டியில் 36 பேர் காயமடைந்த நிலையில் 9 பேர் மேல் சிகிச்சைக்கு அனுப்பப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து 16ஆம் தேதி சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியில் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதல் மையத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி குமார்.